जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणनु जय श्री राधा गोपाल जी करणनु जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करणनु जय श्री रूप रघुनाथ करणनु जय श्री प्रभाज महाराज करणनु इन गुरुनाथ करणनु தொடர்ந்து வந்து நம்ம பகவத் கிளாஸ் வந்திருக்கூடிய அனைத்து பகுதிக்கும் மடியனுடைய பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு வந்து ஸ்ரீமத் பகவத்கீதா நம்ம வந்து இன்னைக்கு 2 ஸ்லோகம் பார்க்க போறோம். பகவத்கீதை உண்மை அத்தியாயம் 11 விஸ்வரூபம் பதம் 49, பிறகு பதம் 8 பதம் 50 பார்க்க போறோம். ஓகே, 49 பார்த்துருவோம். மத்தியே வியாதமசா விமூடபாவோ திருஷ்ட்வா ரூபம் கோரம் இத்ருங் மமேதம் வியாபேத விப்ரீதமான புனஸ்த்வம் தத் ஏவமே ரூபம் இதம் பரவஸ்ய. அதாவது மொழிபெயர்ப்பு, எனது இந்த கோரமான உருவத்தை கண்டு நீ மிகவும் பாதிக்கப்பட்டு குழம்பியுள்ளாய். இனி இது முடிவு பெறட்டும். என் பக்தனே, எல்லா குழப்பங்களில் இருந்து விடுபடுவாயாக. அமைதியான மனதுடன் நீ விரும்பும் உருவத்தை தற்போது நீ காணலாம். ஓகே, இங்கிலீஷ்ல மல்லிகா வந்து நீங்க இங்கிலீஷ தமிழ் தான் நீங்க மல்லிகா மதி. ஓகே, பரவாயில்ல. சரி, ஸ்னேகா மதி வந்தாதான் இங்கிலீஷ் படிப்பாங்க. ஓகே, பரவாயில்ல. அடுத்து வந்து பதம் 50. சஞ்சய உவாச்ச இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோத்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயம் ஆஷபூயயா ஆஷ்வாஷயம் ஆஷ சவீதகேனம் பூத்வபூல சௌம்யம் பபூர் மகாத்மா. அதாவது தமிழ்ல மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? நான் வந்து கேமராக்காக நான் படிக்கிறேன், ஏன்னா ரெக்கார்டிங்ல போடும்போது இருக்கணும். மொழிபெயர்ப்பு. திருதராஷ்டிரரிடம் சஞ்சயன் கூறினார், புருஷோத்தமான முழுமுதல் கடவுள் கிருஷ்ணர் அர்ஜுனிடம் இவ்வாறு பேசிய பிறகு, நான் 4 கரங்களை உடைய தனது சுய உருவத்தை உருவையும் இறுதியில் 2 கரங்களுடனான உருவையும் காட்டி அச்சமுற்று இருந்த அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார். ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம வந்து தொடர்ந்து வந்து பிரபுக்கள் வந்து எல்லாரும் வந்து நல்லா கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த சண்டே கிளாஸ் அல்லது பகவான் வந்து எந்தெந்த மாதிரிலாம் விஸ்வரூபம் காட்டுறாரு, எல்லாம் காட்டுறாருன்னு. ஓகே, இப்போ விஸ்வரூபம் வந்து இதை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ஜுனருக்கு காட்டும் போது அந்த சேம் டைம் சஞ்சயனும் வந்து இந்த ரூபத்தை வந்து இந்த காட்சியை வந்து பார்த்துருக்கிறாரு. ஓகேவா? சஞ்சயன் வந்து இந்த காட்சியை வந்து திருதராஷ்டிரர் சொல்றாரு. திருதராஷ்டிரர் என்ன சொல்றாருன்னா, திருதராஷ்டிரரே, இப்ப வந்து விஸ்வரூபத்தை பார்த்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட விஸ்வரூபத்தை பார்த்த அர்ஜுனன் வந்து அவர் வந்து பயங்கரமா வந்து பயந்து போய் இருக்கிறாரு. அவரு பயங்கரமா பயந்து போய் இருக்கிறாரு. அதனால அர்ஜுனன் வந்து வேண்டிக்கிறாரு யாருக்கிட்ட? கிருஷ்ணர்கிட்ட, பகவானே, நீங்க திருப்பி வந்து நீங்க சாதாரண உருவத்துக்கு வந்துருங்கன்னு. அப்ப அவர் விஸ்வரூபத்தை என்ன பண்றாரு? டைரக்டா என்ன பண்றாரு? 4 கை ரூபம் விஸ்வரூபத்திலிருந்து அவர் வந்து சாதாரண விஷ்ணு ரூபத்துக்கு வந்துட்டாரு. 4 கை ரூபம். 4 கை என்ன பாத்தீங்கன்னா, சங்கு சக்கரம் கதா பத்மம் வனமாலி கதிச்சாங்கி சங்கு சக்கரம் கதந்தகி ஸ்ரீமன் நாராயண விஷ்ணு வாசுதேவ பிரதக்ஷகா. அதாவது பகவான் விஷ்ணு கிட்ட பாத்தீங்கன்னா 4 கரங்களுக்கும் 4 கைகளுக்கும் 1 2 3 4 இருக்கும். அதுல சங்குனா வந்து கொன்ஷியல் சங்கு இருக்கும். சங்கு சக்கரம், அவர் கையில வந்து சக்கரம் இருக்கும், சுதர்சன சக்கரம், சங்கு சக்கரம், கதா. அவர் கதை வச்சிருப்பார், ரவுண்டா பெருசா இருக்கும், அதான் கதை. பிறகு பத்மம்னா வந்து தாமரை, லோட்டஸ், அதை வச்சிருப்பாரு. இந்த 4 கையோட ரூபத்தை கொடுக்குறாரு. பிறகு சஞ்சயன் ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, பிறகு அந்த 4 கை ரூபம் விஷ்ணு வந்து பிறகு திருப்பி வந்து 2 கை ரூபத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரா காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேலோட்டமான ஒரு ஸ்லோகம் தான் தெரியும். என்னங்க, அவர் விஸ்வரூபத்தை எடுத்தாரு, அவர் வந்து நிறைய தலைகள், நிறைய கால்கள், நிறைய கைகள், இந்த மாதிரிலாம் நிறைய விஸ்வரூபத்தை பாக்குறாரு. அசுரர்கள், தேவர்கள் பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்னங்க நடந்துச்சு? அதுக்கப்புறம் வந்து 4 கை விஷ்ணு மாறினாரு, அதுக்கு 2 கை கிருஷ்ணர் தான் மாறினாரு. இதுல என்னங்க அப்படி பெரிய என்ன நம்ம பார்க்கலாம். ஆனா இது வந்து இது கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் சில பிரபாத இந்த ஸ்லோகம் வந்து நல்ல ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதாவது வந்து என்னதுன்னா, இந்த காரணம் வந்து என்னதுன்னா, முக்கியமா பகவானுடைய பக்தர்கள், அதாவது இந்த கிருஷ்ணர் வந்து த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். கிருஷ்ணர் வந்து
முழு முதல் கடவுள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட இருந்தா எல்லா அவதாரங்களும் வெளியே வராங்களே தவிர பகவான் கிருஷ்ணர் வந்து ஒரு அவதாரம் கிடையாது. பகவான் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவதாரி. ஓகேவா? அவதாரி அண்ட் அவதாரம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா தெளிவா கேட்டுக்கணும். அவதாரினா என்ன அர்த்தம்னா அவங்க கிட்ட இருந்தா எல்லா அவதாரமும் வெளிவரும். எப்படி வந்து ஒரு ஒரு தீபத்தை எடுத்து நம்ம வந்து ஒரு பல தீபத்தை நிறைய விளக்கை நம்ம ஏத்துறோமோ, இந்த தீபத்தோட ஒளிதான் வந்து எல்லா விளக்குக்கும் போயிருக்கு. அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட இருந்தா எல்லா அம்சம், விபினாம்சம், எல்லா அவதாரங்கள் எல்லாமே வந்து வெளியே வராங்க. நீங்க முதல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் அவருக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்வயம் அம்சம் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பலராமர். ஓகேவா? அவர்கிட்ட இருந்து பலராமர் வெளியே வராரு. அவர் அம்சமா வெளியே வராரு. அந்த பலராமர் கிட்ட இருந்தா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வாசுதேவ, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா, இந்த மாதிரி 4 பேர் வராங்க. அந்த சங்கர்ஷ்ணா கிட்ட இருந்து திருப்பியும் வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா 2வது 4 பேர் வராங்க. பிறகு அந்த சங்கர்ஷ்ணகிட்ட இருந்தா 3 விஷ்ணு வராங்க. காரண உதக சாய் விஷ்ணு, கர்ப்ப உதக சாய் விஷ்ணு, ஷீர உதக சாய் விஷ்ணு. அந்த காரண உதக சாய் விஷ்ணு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவரு வந்து இந்த உலகம் வந்து அந்த ஆன்மீக லோகம் இருக்குல்ல, இந்த ஆன்மீக லோகத்துல ஒரு பகுதி மட்டுமே இருட்டா இருக்கும். அந்த இடம் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மகா தத்துவம் சொல்லுவாங்க. அந்த மகா தத்துவம் என்றது வந்து எதுக்காக ஒரு இடம் மட்டும் ஆன்மீக உலகம் வந்து முழுக்க முழுக்க வெளிச்சமானது, முழுக்க முழுக்க பிரைட்டானது. ஆனா அந்த ஒரு இடம் மட்டும் ஏன் இருட்டாகுதுன்னா பகவானை வந்து நம்பாதவங்க, பகவானை தவிர்த்துட்டு சொந்தமா இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க, பகவானோட கட்டளைகளை பின்பற்றாதவங்க, பகவானுடைய பேச்சை மதிக்காதவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்படுது. அதுதான் வந்து ஆன்மீக லோகத்துல ஒரு சைடு ஒரு மூலையில வந்து ஒரு இடம் இருட்டாகுது. அதுக்கு பேர் தான் மகா தத்துவம். ஓகேவா? அப்ப அந்த இடத்துக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடம் வெறும் வந்து ஒரு ஸ்பேஸ் தான், வெறும் வந்து கோசமா ஒரு காலியான இடம் தான். அதுலதான் வந்து முதல் விஷ்ணு காரண உதக சாய் விஷ்ணு அங்க இருக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து அந்த கருப்பா சூழ்ந்த அந்த இடத்துல அப்படியே படுத்துட்டு இருப்பாரு. அவருக்கிட்ட வந்து பாம்பெல்லாம் இருக்காரு, ஜஸ்ட் அப்படியே இருப்பாரு. அவருடைய மூச்சு காத்துல ஒவ்வொரு பபிள்ஸா நிறைய வெளியே வரும். இதெல்லாம் எங்க நடக்குது? அந்த மகா தத்துவத்துக்குள்ள. அப்ப அந்த பபிள்ஸ் வெளியே வரும்போது அந்த ஒவ்வொரு பபிள்ஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அண்டம்னா முட்டை மாதிரி எல்லாம் ஒவ்வொரு அண்டங்களோட அப்படியே வெளியே நிறைய வருது. அப்போ ஒவ்வொரு அண்டங்களுக்குள்ளேயும் 2வது விஷ்ணு உள்ள போறாரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. அந்த கர்ப்ப உதக சாய் விஷ்ணு அவர் உள்ள போனோன்னு என்ன பண்றாரு? அவர் தான் வந்து பார்க்கடல்ல படுத்திருப்பாரு, ஆதிசேஷன் பாம்பு படுக்கையில படுத்திருப்பாரு, லட்சுமி தேவி தாயார் வந்து கால் அடியில இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க தமிழ் படத்துல பாத்துக்கலாம். அந்த காட்சி வந்து 2வது விஷ்ணு கிட்டதான் நடக்குது. அப்ப அவரோட தொப்புள்ள இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு தாமரை பூ வருது. அந்த தாமரை பூ தான் வந்து ஆக மேலதான் பிரம்மதேவர் முத பிறக்கிறாரு. ஓகேவா? இப்ப அந்த பிரம்மதேவர் தான் அதுக்கப்புறம் தான் இது வரைக்கும் கிருஷ்ணரோட அம்சங்கள் விஷ்ணு படைக்கிறாங்க. விஷ்ணு அதுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஜீவாத்மா படைக்க ஸ்டார்ட் பண்ணது 2வது கிரியேஷன் யார் ஆரம்பிக்கிறான்னா பிரம்மதேவர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்மதேவர் எல்லா ஜீவாத்மா படைக்கிறாரு. ஒவ்வொரு ஜீவாத்மா, அது கரடி, புலி, மீன், மானு, அப்புறம் மனுஷாலு, மரம், கீரம், இந்த மாதிரி எல்லாத்தையும் படைக்கிறாரு. இதுக்குள்ள வந்து எல்லா ஜீவாத்மாக்குள்ளையும் 3வதாக விஷ்ணு உள்ள வர்றாரு, பரமாத்மா உள்ள வர்றாரு. அவர் தான் ஷீர உதக சாய் விஷ்ணு. இந்த மாதிரி கிருஷ்ணர் கிட்டே இருந்து பலராமர் கிட்ட இருந்து வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்னு, அனிருத்தா, திருப்பியும் வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்னு, அனிருத்தா, அதுக்கப்புறம் 3 விஷ்ணு வராங்க. காரண உதக சாய், கர்ப்ப உதக சாய் விஷ்ணு அண்ட் ஷீர உதக சாய் விஷ்ணு வராங்க. இப்ப நான் சொன்னது யாருக்கு புரியல? ஏன்னா இது வந்து ரொம்ப தெரியா புரியணும். பிகாஸ் நான் எதுக்கு சொல்றேன்னா கிருஷ்ணர் தான் வந்து அவர் வந்து எல்லா படைப்புகளுக்கும் மூல காரணம். அதனால்தான் ஏ சச்சாம்ச கலா புஷா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்ரீயம்.
கிருஷ்ணர் சுயம் பகவான், பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அதே போலதான் ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதி ஆதி கோவிந்த சர்வ காரண காரணம். ஓகே, இப்ப அப்படிப்பட்ட முழுமுதற் கடவுளாகிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன தத்துவம்னா அத்வைத ஞான தத்துவம். அத்வைத ஞான தத்துவம். அத்வைதம்னா வந்து என்ன அர்த்தம்னா, அது துவைனா ரெண்டு, அத்வைதனா ஒண்ணு. அப்ப அத்வைதனா ஒண்ணு அண்ட் ஞான தத்துவம்னா வந்து என்னன்னா ஃபுல் ஆஃப் நாலேஜ். கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து ஒருத்தர் தான், ஒரு சிங்கிள் தத்துவம், ஒரு தத்துவம் தான். ஓகேவா? ஞானம்னா அவர் வந்து ஃபுல் ஆஃப் த நாலேஜ். அதான் கிருஷ்ணர் வந்து அத்வைத ஞான தத்துவம். அவர் பரம் பிரம்மா. ஓகேவா? கிருஷ்ணர் பரம் பிரம்மா. அவர் வந்து விபு பெரியவர், நம்ம ஜீவாத்மா அணு. இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான பாவத்தையும் அனுபவிப்பார். எல்லா வகையான மூடு சொல்லுவாங்கல்ல, எல்லா வகையான பாவங்கள், எல்லா வகையான இதையும் வந்து அவருக்கு வந்து அனுபவிப்பார். அதனால அவருக்கு வந்து ரசராஜா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. பகவான் கிருஷ்ணர் ரசராஜா. எல்லா வகையான ரசங்கள், அதாவது நமக்கு மொத்தம் 4 வகையான ரசங்கள் இருக்கு. என்னதுன்னா தாஷ்ய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம் அண்ட் மாதுரி ரசம். தாஷ்ய ரசம்னா பகவானுக்கு சேவகனாக சேவை செய்யுது. அவர் ஓனர், நான் வந்து அவருக்கு வந்து சேவை செய்யறேன் அந்த மாதிரி. உதாரணத்துக்கு அனுமான் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? அதான் தாசிய ரசம். சக்கிய ரசம்னா வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப். அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. உதாரணத்துக்கு அர்ஜுனன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? வாத்சல்ய ரசம்னா என்ன அர்த்தம்னா, அவர் வந்து என்னோட பிள்ளை, என்னோட பையன். நான் வந்து அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்காம அவர் எப்படி சாப்பிட போறாரு அப்படின்னு நினைக்கிறதுதான் வாத்சல்ய ரசம். உதாரணத்துக்கு யசோதம்மா, நந்த மகாராஜா, கிருஷ்ணோட அப்பா அம்மா. 3வது மாதுரி ரசம். மாதுரி ரசம்னா வந்து என்னன்னா லவ் ரிலேஷன்ஷிப், அவரோட காதலியா இருக்கிறது. அதாவது ஸ்ரீமதி ராதாராணி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. இப்ப அந்த மாதிரி அவர் எல்லா வகையான ரசங்களையும் அவர் அனுபவிப்பவர். அதே போலதான் விஸ்வரூபமும் அவருடைய ஒரு அங்கம் விஸ்வரூபம். ஆனா விஸ்வரூபம் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான இதையும் செய்ய ஆசைப்படுவார். அவர் சண்டை போட ஆசைப்படுவாரு, அவர் காதல் பண்ண ஆசைப்படுவாரு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லையற்றவர். ஆனா பகவான் செய்யக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டியும் பாத்தீங்கன்னா எல்லாமே திவ்யமானது. பகவத்கீதை சொல்லப்படுது, ஜென்ம கர்ம சாமி தீவம் ஏவம் யோவி தத்துவதா தத்துவா தேகம் புனர்ஜென்மம் நான் எதி மாமே சுவாருனா. அப்ப அவர் வந்து எல்லா வகையான ரசங்களையும் அனுபவிப்பாரு. எல்லாருமே அவர் செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் ஆன்மீகமானதுதான். அதே போலதான் அவர் விஸ்வரூபமும் அவர் தான் எடுக்கிறாரு. விஸ்வரூபம்னா வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய தலைகள், நிறைய கால்கள், நிறைய அசுரர்கள், தேவர்கள், நிறைய பேர் அப்படியே இருக்கும். ஆனா இங்க என்ன ஒண்ணுன்னா பக்தர்கள் வந்து விஸ்வரூபத்தை வழிபட மாட்டாங்க. பிகாஸ் காரணம் என்னதுன்னா விஸ்வரூபத்துல வந்து அன்பு பரிமாற்றம் நம்ம பண்ண முடியாது. அன்பு பரிமாற்றம்னா என்ன ஆகுதுன்னா, பகவான் விஸ்வரூபம் வந்து கிருஷ்ணர் இருக்கிறாரு. கிருஷ்ணர் கிட்ட யசோதா வந்து அவங்க வந்து கூட்டிட்டு நடந்து போவாங்க, அவங்களுக்கு பால் கொடுப்பாங்க, அவர் அடிப்பாங்க, அவர் ஏசுவாங்க, துரட்டுவாங்க, கிருஷ்ணர் விளையாடுவாரு. இந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் பண்ண முடியும். ஆனா அதே கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபத்தில் இருக்கும் போது அங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அசுரர்கள், தேவர்கள் எல்லாம் 30 தேவர்கள் எல்லாம் அதுல இருப்பாங்க. அங்க போய் அன்பு பரிமாற்றம் பண்ண முடியாது. அதனாலதான் இங்க வந்து என்ன பண்றாருன்னா அர்ஜுனனுக்கு அந்த உருவம் வந்து அவருக்கு வந்து பிடிக்கல. அந்த விஸ்வரூபம் வந்து பிடிக்கணும் இல்ல, அவருக்கு வந்து பயமா இருக்கு. அதுல வந்து அவர் வந்து வேணா கிருஷ்ணா இது போதும் போதும் நிப்பாட்டுன்னு சொல்லி சொல்றாரு அவர். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா அதுல இருந்து கீழே இறங்கி விஷ்ணுவோட ரூபத்துக்கு வர, விஷ்ணு 4 கை ரூபத்துக்கு வர. இந்த 4 கை விஷ்ணுவோட ரூபமும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பகவானோட உருவம் தான். அதுல இருந்து அந்த விஷ்ணுவோட ரூபத்துல நிறைய வழிபடுறதுலாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷ்ணு டெம்பிள் எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருப்பதி பாலாஜி இருக்கு, திருப்பதியில வெங்கடாஜலபதி இருக்கிறாரு. அப்புறம் வந்து நிறைய இடத்துல 4 கை ரூபத்துல பகவான் இருப்பாரு. அதாவது ஸ்ரீரங்கத்துல வந்து ரங்கநாதரா இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷ்ணுவோட ரூபத்துல இருப்பாரு. ஆனா அந்த விஷ்ணுவோட ரூபத்திலையும் என்ன அர்த்தம்னா விஷ்ணுவோட ரூபத்துல இருக்கும் போது கூட அங்க வந்து எப்படின்னா வழிபாடு இருக்கும். பக்தர் வந்து பகவான் வழிபாடுற அந்த மூடு மட்டும் தான் இருக்கும். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உதாரணம் விஷ்ணு 4 பேர் ரூபத்துல இருக்கிறாரு. அங்க போய் நீங்க போய் அவரை போயிட்டு கட்டி பிடிச்சி விளையாட முடியுமா? முடியாது. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுயம் பகவான் கிருஷ்ணர் 2 கை ரூபம், புல்லாங்குழல் வச்சிருப்பாரு, மயில் வச்சிருப்பாரு,
சாதாரண ஒரு சுழல் மட்டும் சட்டை கூட இருக்காது, ஒரு துண்டை கழுத்துல போட்டுவார், முடிஞ்சு. திஸ் இஸ் கிருஷ்ணா. இப்ப கிருஷ்ணர் ஃபார்ம்ல வரும்போது எல்லாரும் ரொம்ப அன்பா விளையாடுவாங்க, எல்லாரும் வந்து அன்பு பரிமாற்றம் பண்ணுவாங்க. இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிருந்தாவனத்துல கிருஷ்ணரு அப்புறம் வந்து பலராம 2 டீமா இருப்பாங்க எப்போதும் விளையாடும் போது. அப்புறம் சுபலா, மதுமங்கர் இதெல்லாம் கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸ், பலராமோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வந்து கபடி மாரி விளையாடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு டீம் தோத்துருச்சுன்னா இன்னொரு டீம் வந்து அவங்க வந்து பனிஷ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு தடவை என்ன நடக்குதுன்னா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரோட டீம் தோத்துருது. அப்ப சொல்றாங்க, கிருஷ்ணா நீ பாரு தோத்துட்ட, அப்ப எங்களை வந்து உப்பு மூட்டை ஏத்து, அப்ப வந்து எங்களை வந்து முதுகுல தூக்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா கிருஷ்ணர் வந்து அவங்கள முதுகுல தூக்கிக்கிட்டு அவர் நடந்து போவாரு. அது வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட். ஆனா இந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அன்பு பரிமாற்றம் பண்ணுவாரு. அதே போலதான் சில சமயத்துல அவங்க காட்டுக்கு வந்து மாடு மேய்க்க போகும்போது எல்லார் வீட்லயும் சாப்பாடு எடுத்து இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் எடுத்து இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பிரசாதத்தை ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்ப இவரோட கூட்டங்களோட எச்சில் சாப்பிட்டதை வந்து கிருஷ்ணன் சாப்பிடுவாரு, கிருஷ்ணன் சாப்பிட்டு இவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து எந்த ஒரு அங்க வந்து எந்த ஒரு தடையும் இருக்காது. அவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பாட்டுன்னு அவங்க எல்லாரும் வந்து எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லாம அப்படியே பழகுவாங்க. அதே போல பாத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்தில் இருக்கும் போது இன்னொன்னு வந்து என்னதுன்னா, அவர் வந்து இந்த கோபியர்கள், ராதாராணி இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நோமலா வந்து விளையாடுவாரு, அவங்க கூட சேட்டை பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். பிறகு யசோதா அம்மா பாத்தீங்கன்னா நம்ம தாமோதர மாசம் வரும்போது பாத்துக்கிட்டீங்கன்னா, தாமோதரானா என்ன அர்த்தம்னா கிருஷ்ணரை வந்து சேட்டை பண்ணிடுவாரு. அவரை வந்து அடிச்சு உதச்சி உன்னை இரு நான் வரல கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டி போடுவாங்க. இந்த அடிக்கிறதும் வல்லாடுறது, அன்பு பரிமாற்றம் பண்றது, சாப்பிடுறது, ஷேர் பண்றது இதெல்லாம் வந்து எங்க நடக்கும்னா கிருஷ்ணர் 2 கை ரூபத்தில் இருக்கும் போது மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். பிகாஸ் அவர் வந்து சுயம் பகவான் ரூபத்தில் இருக்கிறார். அதுல வந்து அன்பு பரிமாற்றம் இருக்கும், அதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சம்பிரம சேவையா அப்படி சொல்லுவாங்க. சம்பிரம சேவையா 2 இருக்கு, ஒண்ணு விஸ்ரம்பா, ஒண்ணு சம்பிரமா. சம்பிரமானா வந்து என்னன்னா அங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்காது. இப்ப யசோதா என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணர் வந்து அடிச்சு உதைப்பாங்க. ஆனா அதே கிருஷ்ணரு இப்ப மதுராக்கு போகும்போது அங்கேயும் வந்து கிருஷ்ணரோட அம்மா இருக்கிறாங்க. யாருன்னா தேவகி என் வசுதேவ் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பார்த்து கையெழுத்து தூங்குறவங்க. அங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராயல் மரியாதை தான் அங்க அவருக்கு. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா அங்க வந்து விஸ்ரம்பா என்னதுன்னா அங்க ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கும். கிருஷ்ணர் வராரு, இது பண்ணாரு, அவர் வந்து வர்றது உட்கார்றதுக்கு ஒரு இடத்த கொடுங்க, அவர் வராரு, அவர் காலு கழுவுங்க, அவருக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்ப அதே போலதான் ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கோபியர்கள் வந்து கிருஷ்ணரை கூட விளாடுறாங்க. இப்ப கிருஷ்ணர் வந்து ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டாரு. ஒளியறதுக்கு போறாரு. அவ கோபிகளும் துரட்டிட்டு வராங்க, கிருஷ்ணா உன்னை வந்து பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு துரட்டிட்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. இவர் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, டக்குன்னு என்ன பண்றாரு, விஷ்ணுவோட ரூபத்தை எடுத்துறாரு. 4 கை விஷ்ணு ரூபத்தை எடுத்து நின்றுட்டாரு அவரு. அப்ப என்ன பண்ற, கோபி நேரம் வந்துட்டு பார்த்துட்டு விஷ்ணு, ஓ பகவான் விஷ்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு வந்து எல்லா வகையான வழிபாடையும் செஞ்சுட்டு விஷ்ணு பகவானே கிருஷ்ணர் சைடு வந்தாரு, நீங்க பாத்தீங்களா? ஓ இல்ல நான் பாக்கல, சரி ஓகே போயிட்டு அப்படி போயிட்டாங்க. அதுல என்ன அர்த்தம்னா கோபியர்கள் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கோபியர்களுக்கு வந்து அவங்க வந்து பக்தர்களே தூய்மையான பக்தர்கள், டாப் மோஸ்ட் பக்தர்கள். அந்த மாதிரி பக்தி தான் நம்ம பண்ணணும்னு சொல்லி இங்க பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். அதனாலதான் சர்வ தர்மான் பரித்தியாட்ச, எல்லா தர்மங்களும் விட்டுடு, மாமேகம் சரணம் விரஜா, என்கிட்ட சரணம் அடை. ஆனா அது எந்த மாதிரி சரணம்? சரணம் விரஜா. விரஜானா என்ன அர்த்தம்னா விரஜா பூமி. விரஜா பூமினா என்ன அர்த்தம்னா பிருந்தாவன கோபியர்கள் கோப்பர்கள் அவங்க என்கிட்ட எப்படி சரணம் அடைஞ்சிருக்காங்களோ அந்த மாதிரி சரணாடி. ஏன் வந்து சரணாகதியை வந்து ஏன் விரஜா பூமி பிருந்தாவனத்தை கோபியர்கள் சொல்றாங்கன்னா கோபியர்கள் வந்து அன்கொண்டிஷனல் பக்தி. அன்கொண்டிஷனல் பக்தினா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தி. எனக்கு இதை கூட கிருஷ்ணா, எல்லாம் நம்ம கோயில் என்ன கேட்போம், முருகா கோவியானது விநாயகா வந்து எனக்கு வந்து இது பண்ணணும், எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், எனக்கு வந்து வழி காட்டப்பா, என் கண்ணை தோறப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். இது வந்து நம்ம சாதாரண மக்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள். பட் கோபியர்கள் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா
அவங்க எந்த வகையான எதிர்பார்ப்பும் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. முழுக்க முழுக்க கிருஷ்ணர் திருப்தி அடைந்தால் மட்டுமே போதும். அதனாலதான் கோபியர்களோட பக்தி, கோபியர்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அதனால நம்ம அவங்கள மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம பக்தி பண்ணணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணும். அதனாலதான் கோபியர்கள் உதாரணமா காட்டுறாங்க. அப்படிப்பட்ட கோபியர்கள் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் 2 கை ரூபத்தில் இருக்கும் போது மட்டும்தான் அவங்களால அன்பு பரிமாற்றம் பண்ண முடியும். ஆனா அதே கிருஷ்ணர் 4 கை ரூபத்தில் இருக்கும்போது அவங்களால அன்பு பரிமாற்றம் பண்ண முடியாது. அதே போல இன்னொரு உதாரணம், கிருஷ்ணர் பிருந்தாவன் விட்டு போய் மதுரா துவாரகைக்கெல்லாம் போயிருவாரு. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி அந்த கிரகணம் பிடிக்கும் பொழுது அவர் குருஷேத்திரத்துக்கு வருவார். குருஷேத்திர அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப அதே நேரத்துல பிருந்தாவன்ல கோபியர்களும் வந்திருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல என்ன நடக்கும்னா, பிருந்தாவனத்து கோபியர்கள் கிருஷ்ணரை பார்ப்பாங்க. அப்ப கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அந்த கிரீடெல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த கையில ராயல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ரதத்துல எல்லாம் இறங்கி அந்த இடத்துக்கு வருவார். இந்த கோபியர்களும் வருவாங்க. அப்ப கிருஷ்ணர் 2 கை ரூபத்துல தான் இருக்கிறாரு. ஆனா கோபியர்கள் அவரை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது எங்களுடைய கிருஷ்ணர் இல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கிருஷ்ணருக்கு சும்மா வணக்கத்தை போட்டுட்டு அவங்க எல்லாம் மரியாதை கொடுத்து நோமலும் போயிடுவாங்க. கிருஷ்ணர் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே பாதி அப்படியே ஏக்கத்துக்கு நிற்பார். பிகாஸ் காரணம் என்னன்னா, கோபியர்களுடைய உண்மையான சுயம் பகவான் கிருஷ்ணர் 3ஆக பிரிக்கப்படலாம். ஓகே, என்னன்னா கிருஷ்ணா, கிருஷ்ணதரா அண்ட் கிருஷ்ணதமா 3ஆக பிரிக்கப்படலாம். கிருஷ்ணா அண்ட் கிருஷ்ணதரா அண்ட் கிருஷ்ணதமா. துவாரகையில் இருக்கும் போதே பகவான் கிருஷ்ணராக வழிபடுவாங்க. அதாவது அந்த கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா ரொம்ப ராயலா இருப்பார். துவாரகையில பாத்தீங்கன்னா அவருக்கு 108 மனைவிகள். பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு தங்க மாளிகைகள், இந்த மாதிரி அவருக்கு தங்க ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. கிருஷ்ணர் அப்படிதான் இருப்பார். அந்த கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணர் எப்படி சொல்றதுன்னா, ஸ்வீட்டானவர் தான், நல்லவர் அப்படி சொல்ல முடியும். எப்படி சொல்றதுன்னா, அவர் வழிபாடக்கூடிய கிருஷ்ணர் தான். ஆனா அதோட ஒன்னும் ஸ்வீட்டான கிருஷ்ணர் எங்கன்னா மதுரால. அதனாலதான் கிருஷ்ணதரானா அங்க கொஞ்சம் அந்த பாலிடிக்ஸ் விஷயம் கொஞ்சம் குறைவா இருக்கும் மதுரால இருக்கும்போது. ஆனா அதோட ரொம்ப 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 ஸ்வீட்டான கிருஷ்ணர் தான் பிருந்தாவன கிருஷ்ணா, நந்தன கிருஷ்ணா, நந்த மகாராஜன் மகன், யசோத நந்தன கிருஷ்ணா, யசோதாவுடைய மகன், அந்த பிருந்தாவன கிருஷ்ணா. அவர் கிருஷ்ணதமா. அவர் பாத்தீங்கன்னா நோ ராயல் ட்ரெஸ், வெறும் சாதாரண வேட்டி தான், மாடு வச்சுக்கிட்டு கையில புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு வேற ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் தான் நம்ம கிருஷ்ண பக்தியில வழிபடக்கூடிய கிருஷ்ணர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பகவத்கீதையா படிக்கிறவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனாலதான் அர்ஜுனன் இந்த விஸ்வரூபத்தை பேனா தயவு செய்து எனக்கு இதோட எனக்கு போதும், நீங்க சாதாரண 2 கை ரூபத்துல சொல்லி சொல்றாரு. பக்தர்கள் பகவான் வழிபடக்கூடிய பக்தர்கள் என்னைக்குமே பகவான 2 கை ரூபத்தில் தான் பார்க்க ஆசைப்படுவாங்களே தவிர அவங்க பகவானை ரொம்ப ராயலா பார்க்க ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த பிருந்தாவன கிருஷ்ணர் தான் பக்தர்களோட அதிகமா கனெக்ட் பண்ணுவாரு. புரியுதா? அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்லோகத்தை இன்னொன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பக்தரா இருக்கக்கூடிய நம்ம பகவானோட எப்பவுமே கனெக்ஷன்ல இருக்கணும், எப்பவுமே தொடர்புல இருக்கணும். அதுக்கு முதல் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கடவுள் யார், கடவுளோட உறவு என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம பக்தி பாயில தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னதுன்னா ஆத்ம தத்துவம். ஆத்ம தத்துவம் தான் நம்ம ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆத்ம தத்துவம் புரியவில்லை என்றால், ஆத்மா பத்தி விஷயங்கள் தெரியவில்லை என்றால், ஆத்மாவுடைய குணாதிசயங்கள், கேரக்டர், அந்த ஆத்மாவோட தத்துவங்கள் தெரியலன்னா நம்ம நம்மளுடைய ஓன் ஐடென்டிட்டி, நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு சொல்லி நம்ம மறந்து போயிடுவோம். புரியுதா? அதனாலதான் பக்தி பாதையில சரி, பகவத்கீதையில ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா 2வது சாப்டர், அதாவது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆத்மா பத்தி தான் பேசுது. நான் யாரு, அப்புறம் இந்த உடல் என்ன, இந்த உடல் எப்படிப்பட்டது, அதுக்குள்ள என்ன இருக்கு, ஆத்மா எப்படிப்பட்டது, ஆத்மா அழிக்க முடியாது, வெட்ட முடியாது, எரிக்க முடியாது,
அது தண்ணியில போட்டு கரைக்க முடியாது. ஆத்மா நித்தியமானவன். ஆத்மா என்றது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த உடம்பு தான் நானு, ஆத்மா வேற ஒண்ணு, ஆத்மா வந்து பேயி பூதம் அப்படி கிடையாது. ஆத்மா என்றது நான் தான். இந்த கண்ணாடியில பார்க்கக்கூடிய உருவம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிம்பம் தான், ஒரு ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான். நாளைக்கு ஆத்மா வெளியான பிறகு இந்த உடம்பு வந்து அழிஞ்சு போயிடும், எரிச்சுருவாங்க, இல்ல புதைச்சிருவாங்க. அது வெறும் சாம்பலா போகும், இல்ல மண்ணோட மண்ணாக தான் போகும். அப்ப இந்த அழியக்கூடிய உடல் வந்து நான் இல்ல. நான் என்றது வந்து ஆத்மா. நான் என்றது வந்து சிட் வஸ்து, அதாவது ஆன்மீக வஸ்து. ஆத்மா தான் நான். இந்த ஆத்ம தத்துவத்தை ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆன்மீக பாதையில முதல் கல்வியே ஆத்ம தத்துவம் தான். ஆத்ம தத்துவம் புரியவில்லை என்றால் நீங்க நம்மளுக்கு வந்து பரம் தத்துவம், பகவானோட தத்துவம் நம்மளுக்கு புரியாது. ஏன்னா நீங்க நம்ம யாரு நம்மளுக்கு புரியலன்னா கடவுளை புரிஞ்சுக்க முடியாது. கடவுள் யாரை புரிஞ்சுக்க முடியலன்னா தெரியலன்னா நம்மளுக்கும் கடவுள் என்ன உறவுன்னு தெரியாது. என்ன உறவு நம்ம தெரியாம நம்ம போகும் பொழுது நம்ம மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தோடைய இன்பத்துல, இந்த உலகத்தோடைய துன்பத்துல, இந்த சாக்கடையா இருக்கக்கூடிய இந்த உலகத்தோடைய துன்பகரமான இந்த உலகத்துல நம்ம மீண்டும் மீண்டும் மாட்டிக்குவோம். நம்மளுடைய மிகப்பெரிய துன்பத்துக்கு இந்த உலகத்துல இருந்து பாத்துக்கோங்க, எல்லாமே சந்தோஷமாவும் இருக்கு. காலையில ஏஞ்சிட்டோன்னு நைட்டு தூங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உலகத்துல எல்லாமே பிரச்சனை தான். வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையிலே இருந்து வயசாக இறக்க போற நிலையில இருக்கக்கூடிய வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு வகையான துன்பங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா பயிர்முக ஜீவாத்மா. பயிர்முக ஜீவாத்மா என்னதுன்னா கிருஷ்ணபுலி சி ஜீவா அனாதி பயிர்முகா. அதாவது கிருஷ்ணர் கிட்ட இருந்து, பகவான் கிட்ட இருந்து, கடவுள் கிட்ட இருந்து நம்ம திரும்பி இருக்கிறோம். நம்ம வந்து பகவான் இந்த சைடு இருக்கிறா, நம்ம இந்த சைடு நம்ம வேற ஒரு சைடு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பகவானும் நம்ம கனெக்ட் பண்ணல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில வந்து நம்ம கையில வந்து 10 விரல் இருக்கு. இந்த விரல் நம்ம கையோட கனெக்ட் பண்ணிருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த விரலுக்கு மதிப்பு இருக்கு, அசைக்க முடியும், இப்படி பண்ண முடியும். ஆனா இந்த கையிலேருந்து இந்த விரல் துண்டாக கீழே விழுந்துருச்சுன்னா, இல்ல வெட்டப்பட்டுருச்சுன்னா இந்த விரலுக்கு இன்னும் மதிப்பு இல்லை. அதே போலதான் ஆத்மாவா இருக்கிற நம்ம பரமாத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோடைய அந்த அத்வைத ஞான தத்துவ கிருஷ்ணரோடைய நம்ம கனெக்ஷன்ல இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உண்மையான ஆனந்தம், ஆன்மீக ஆனந்தம், நிரந்தரமான ஆனந்தம் என்ற விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து நம்ம சொந்தமா இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கும் பொழுது இங்க வந்து தற்காலிகமான இன்பம் மட்டும் தான் கிடைக்கும். முழுக்க முழுக்க துன்பம் 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 மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். வேற எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு மங்களமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போவதே கிடையாது. ஏன்னா நம்ம பகவானோட பிரிஞ்சு வந்துட்டோம். இன்னொரு உதாரணம் சில பொறுப்பாக சொல்லுவாரு. இப்ப வந்து ஒரு மிஷின் இருக்குன்னா அந்த மிஷின்ல பல ஸ்க்ரூ நட்டு எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இதுக்காக அந்த மிஷினோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்க்ரூ நட்டுலாம். அந்த ஸ்க்ரூ நட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மிஷினோட கனெக்ட் பண்ணி இருக்கும் போது மட்டும்தான் அந்த ஸ்க்ரூக்கு வந்து அந்த நட்டு போல்ட்டுக்கு வந்து மதிப்பு இருக்கு. அந்த ஸ்க்ரூ நட்டும் வந்து அந்த மிஷினில இருந்து அதை கலந்து கீழே உழுத தனியா போயிடுச்சுன்னா அந்த ஸ்க்ரூக்கும் நட்டுக்கும் மதிப்பு இல்லை. அதே போலதான் அதுல நம்ம பகவானோட கனெக்ட் பண்ணி இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூ இருக்கு, நம்மளுக்கு மதிப்பு இருக்கு. நம்ம பகவானுக்கிட்ட இருந்து கனெக்ட் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூ இல்லை. நம்ம மிகப்பெரிய படிப்புலாம் படிச்சுக்கலாம், மிகப்பெரிய பணக்காரனா இருக்கலாம், நமக்கு கை நிறைய சம்பாதிக்கலாம். என்னங்க நான் பகவானோட பேச்சு கேட்டேன்னா கேட்கல, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். இது வந்து புண்ணிய கருமத்தினால மட்டும்தான் நம்ம இப்ப நல்லா இருக்கும். ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கிறோம், ஏதோ நம்மளோட போன பிரிவு இல்ல அது முந்தின பிரிவு ஏதோ இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இந்த பிரிவுல ஏதோ காசு பணத்தோட இல்ல படிப்பு நல்ல வசதியா இருக்கிறோம். ஆனா இது நிரந்தரம் இல்ல. அடுத்த பிரிவி நம்ம வந்து டாக்கு கேட்டு அப்புறம் வந்து நாய் பூனையா மாறதுக்கு எல்லா வகையான வாய்ப்பும் இருக்கு. அதனால புத்திசாலிய மனிதன், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மனுஷானாம் சஹர்சேஷு கச்சின் எதத சித்தையே எததான் அவை சித்தானாம் அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் இருக்கு. வாசுதேவ சர்வமீதி சமாத்மா சுதுர்லபா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு பகவத்கீதையில. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழு கடவுள், அந்த வாசுதேவ கிருஷ்ணர் தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவரோட பக்தி பாதையில் வரக்கூடிய ஆத்மாக்கள் சுதுர்லபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுதுர்லபான்னு என்ன அர்த்தம்னா ரொம்ப 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 குறைவான ஆத்மாக்கள் மட்டும்தான் பகவானோட திருவடி பாதத்துக்கு வருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த உலகத்தோட இன்பத்துல மூழ்கி போய்
மாயை என்ற ஒரு விஷயத்துல மயங்கி போய் தான் பகவானுடைய சேவகன் சொல்லி அந்த அடையாளத்தில் மறந்து போய் அவங்க வந்து எல்லாரும் வந்து புலன் இன்பத்துல, இந்த உலகத்தோட இன்பத்துல வந்து இந்த உலகத்தோட சாக்கடையில உழுந்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அதனால நம்ம வந்து எந்த வழிபாட்டுல இருந்தாலும் சரி, ஆனா எல்லாருக்கும் யாரு வந்து எங்க கனெக்ட் பண்றாங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். ஏன்னா சிவபெருமான சொல்றாரு, ஆராதனம் விஷ்ணு ஆராதனம் சர்வேஷாம் தஸ்மாத் பரதரம் தேதி ததிச்சானம் சுச்சராச்சரம். பிறகு பிரம்மதேவ சொல்றாரு, ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதி ஆதிகமும் சர்வ காரணம். கிருஷ்ணரே எல்லா காரணம் சொல்றாரு. அதே போலதான் அர்ஜுன் பகவத் சொல்றாரு, பரம்பிரம்மா பரந்தாம பவித்ர பரமம் பவா அப்படி சொல்றாரு. கிருஷ்ணரே பரம்பிரம்மா சொல்றாரு. அந்த மாதிரி வந்து எல்லா ஆச்சாரியர்களும் சொல்றாங்க. சிவபெருமான் ஆதிசங்கராக இந்த பூமிக்கு வரும்போது பஜகோவிந்தம் 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 மூடாமதே ஏ சம்ஸ்காரே ஓதுஸ்காரே கிருப்பையா பாரே பாரி முராரே பஜகோவிந்தம் கோவிந்தம் நாம சொல்லு அப்படி சொல்றாரு. நீ வந்து பெரிய பெரிய சாஸ்திரம் புக்கு படிச்சு எல்லாமே படிக்கிறது வந்து உன்னுடைய இறக்கும் தருவாயில வந்து அது வந்து உதவாதே. பகவான் நாம சொல்லணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ஹரிராம் ஹரிராம் ராம் ராம் ஹரி ஹரே. நாம சுத்த நாம சொல்ல ட்ரை பண்ணணும். அது ஒரு நாள் நான் தனிப்பட்ட முறை நான் பேசுறேன். அது ஒரு நாள் பகவான் நாம அந்நாளுக்கு டெய்லி சாண்டிங் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு வந்து பியூரிபிகேஷன், தூய்மை கொடுக்கும். அப்படிப்பட்ட பகவானுடைய வழிபாட்டுக்குள்ள பகவானை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கு முதல் விஷயம் ஆத்ம தத்துவம், நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும். ஆத்ம தத்துவம் புரியாத வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்தோட இன்பத்துல மயங்கி போய் கடைசியா வந்து கண் கண்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு சொல்லுவாங்க. கண் கண்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு எல்லாமே வாழ்க்கையில எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிட்டு இளமையா இருக்கும் போது நல்லா கை காலு உடம்பு நல்லா ஆக்டிவா இருக்கும் போது பகவான் வழிபாட்டுக்கு வராம, பகவான பேச்ச கேட்காம, சாஸ்திரங்கள் சொல்றது கேட்காம கடைசியா வந்து கை இழுத்துக்கும் கால் இழுத்துக்கும் பல்லு வந்து கொட்டி போயிடும், ஏஞ்சா உட்கார முடியாது. இந்த மாதிரி வயசான காலத்துல கிருஷ்ணா கோவிந்தா எனக்கு கருணை கொடுப்பா, கண்ணை காட்ட மாட்டியான்னு எப்படி காட்டுவாரு? நம்ம வந்து நல்ல கை கால் நல்லா இருக்கும் போது அவர் பேச்சை கேட்கறது இல்ல. எல்லா வேலை செய்யறது, இஷ்டப்படி ஓடுறது வர்றது எல்லாம் நம்ம காரியங்கள் பண்றது. ஆனா நம்மளுக்கு கஷ்டம்னு வரும்போது மட்டும்தான் பகவானவை பாக்குறது. அதுல இன்னொன்னு சில கேஸ் இருக்கு. நான் சொல்றது நீ செய்யலைன்னா இனிமே உன் பேச்சை கேட்க மாட்டேன் போ அப்படின்னு இருக்குது. பகவான் வந்து முக்காலத்தின் உணர்ந்தவர். இந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அவருக்கு தெரியும். எங்க சுவிட்சை அடைக்கணும், எங்க தூக்கணும், எங்க இது பண்ணணும்னு எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே கர்ம வினைகளை படி ஓடி இருக்கு. நம்ம செய்த வினைகளை நம்ம இப்ப அறுவடை பண்ணிருக்கோம். எதை நம்ம வந்து கர்மாங்க வினைகளை நம்ம என்ன எக்ஷன் பண்ணும், நம்ம என்னென்ன விஷயங்கள் செஞ்சோமோ அதோட விளைவுகள் தான், அதோட ரியாக்ஷன் தான் நம்ம இப்ப எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம வந்து இப்ப எடுத்துட்டு இருக்கோம். அதே போலதான் இந்த பிரிவு செய்யக்கூடிய விஷயங்கள் ஆக்ஷன் வந்து இதோட ரியாக்ஷன் வந்து அடுத்த பிரிவு நம்ம அனுபவிப்போம். அப்ப நம்ம இந்த பிரிவுல வந்து நம்ம வந்து பக்தி பண்ணோம்னா தென் அடுத்த பிரிவு நம்ம பகவான் லோகத்துக்கு திருப்பி அழகா போயிடலாம். ஆனா ஒரு ஸ்லோகம் இருக்கு, மாயே அப்புறம் ஞானம் நருத்தமா சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது யாரு வந்து இந்த உலகத்தோட இன்பத்துல மூழ்கி போய் கிடக்குறாங்களோ அவங்க வந்து பகவானை வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஆனா ஒரு நாள் புரிய வரும். எப்ப புரிய வரும்னா நம்மளுக்கு உடம்புல சீக்கு, நோய் அண்ட் மரணம் வரும்பொழுது அப்பதான் கடவுள்கிட்ட ஐயோ கிருஷ்ணா கோவிந்தா முருகா விநாயகா சிவபெருமானே அம்பாள் காப்பாத்துக்க. நம்ம வந்து பண்ணக்கூடிய பக்தி வந்து நிறைய பக்தியில நம்ம செய்யற பக்தி வந்து உண்மையான பக்தி கிடையாது, சுயநலம் கலந்துருக்கு. அந்த சுயநலத்துல வந்து நம்ம கையப்படணும். இந்த சுயநலம் இல்லாத பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஐத்தூக்க பக்தி சொல்லுவாங்க. சைத்தன்ய மகாபுரு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபுருவாக இந்த பூமிக்கு வர என்ன சொல்றாருன்னா, நாதனம் நான் சுந்தரி கவிதா வா ஜெகதீச காமகி அம்மா ஜென்மனை ஸ்வரே பகவதான் பக்தி ஹைத்தூக்கி ஜோய். எனக்கு காசு வேணாம், பெண்கள் வேணாம், எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணாம், நான் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட நான் வந்து எப்பவுமே உங்களோட பக்தி பாதுகாத்து இருக்கணும், மனம் தளராத பக்தி பாதுகாத்து இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு உண்மையான இன்பத்தை கொடுக்கும். இப்ப எல்லாருக்கும் இங்க முக்கியமான தேவை வந்து என்னதுன்னா இந்த உலகத்துல
காசு பணம்லாம் தேவைதான், அதோட சேர்த்து மன நிம்மதி எல்லாத்துக்கும் தேவை. எல்லாத்துக்கும் மன நிம்மதி நிறைய பேருக்கு இல்லை. அங்க போனா பிரச்சனை, இங்க போனா பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, கணவன்கிட்ட பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, பக்கத்து வீட்டுல பிரச்சனை, நாடுக்கு பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனையா ஓடி இருக்கு. எல்லாத்துக்கும் மன நிம்மதி இல்லாம இருக்க காரணம் என்னதுன்னா காரணம் குண சங்கர்ஷா. அதாவது காரணம் குண சங்கர்ஷா, அதாவது இந்த 3 குணத்துல நம்ம வந்து மாட்டி இருக்கணும். சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். இந்த 3 குணத்திலேருந்து வெளியாகணும், இந்த மாயோட பிடிலேருந்து வெளியாகணும், பகவானோட இன்பமான ஒரு சூழ்நிலைக்குள்ள வரணும், பகவானுடைய பக்தி பாதைக்குள்ள வரணும்னா நம்ம அவரோட பக்தராக மாறணும். பக்தராக மாறணும்னா முதல் வேலை என்ன பண்ணணும்னா அவரோட நாமத்தை கொஞ்சம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரி ராம் ஹரி ராம், ராம் ராம் ஹரி ஹரி. பகவான நாமத்தை ஜெபம் பண்ணும் பொழுது மட்டும்தான் நீங்க பக்தி பாதைக்குள்ள முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. பிறகு அதுக்குள்ள நிறைய இருக்கு. 2வது என்னதுன்னா பக்தரோட சங்கம். இந்த கிளாஸ் இங்க வரும்பொழுது என்ன பண்றோம், சிரவணம் பண்றோம், கேட்கிறோம். நான் என்ன பண்றேன், கீர்த்தனம் பண்றேன், பேசுறேன். கேட்கறவங்களுக்கும் பேசுறவங்க ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட் இருக்கு, 2 பேருக்கும் வந்து நன்மைகள் இருக்கு. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பக்தி பாதையில சீரியஸா நம்ம கடைபிடிக்கணும். சும்மா ஏனா தானு கடைபிடிக்க கூடாது. அது கூட்டத்தோட கோவிந்தா அடிக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சீரியஸா நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா, அதை நம்ம கரெக்டா கேட்டு நம்ம அழகா ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன மாதிரியான பக்தியில நம்ம வந்து இருக்கிறோமோ அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் நம்மளுக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட்ட கொடுப்பார். நீங்க பகவான் கிட்ட 50% சரணாகதி அடைஞ்சீங்கன்னா பகவான் வந்து உங்களுக்கு 50% தான் உங்களுக்கு கொடுப்பாரு. பகவான் கிட்ட நீங்க வந்து 80% நீங்க சரணாகதி அடைஞ்சீங்கன்னா பகவான் உங்களுக்கு 80% கொடுப்பாரு. ஆனா நீங்க பகவான் கிட்ட 100% நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா பகவான் உங்களை 100% காப்பாது. கவுந்தையா பரிஜானி நாமே பக்தியா பிரணஷாதி, என் பக்தன் என்றைக்கும் அழிவதில் சொல்றாரு. அப்ப ஏன் பிரபு கிருஷ்ண பக்தெல்லாம் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் கேட்கலாம். பகவானோட கருணை வந்து நல்லா கேட்டுங்க. பகவானோட கருணை 2 வகையா இருக்கு. நல்லா கேட்டுக்கணும் தெளிவா. பகவானோட கருணை வந்து 2 வகைப்படும். ஒண்ணு வந்து பக்தருக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து அந்த பக்தரை வந்து ப்ரொடெக்ட் பண்றது, காப்பாத்துறது. இது ஒரு டைப். ஒன்னு டைப் வந்து என்னன்னா பக்தர்கிட்டே சில விஷயத்த புடுங்கிட்டு அது மூலியமாக பக்தரை காப்பாற்றுவார். 2 வகையான கருணை இருக்கு. சில சமயத்துல பக்தர்களுக்கு சில விஷயம் கொடுப்பார், சில சமயத்துல சில விஷயங்களை பக்தர்கிட்ட இருந்து புடுங்கிடுவார், எடுத்துருவார். இந்த 2மே கருணை தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம யார சொல்லலாம்னா, இப்ப கிருஷ்ணருடைய நண்பர் இருக்கிற சுதாமா, அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா எந்த காசு பணமும் இருக்காது. பிறகு கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்து அவர் வந்து தூய்மையான பக்தரா இன்னும் உயர்த்தறதுக்கு கொண்டு வந்தாரு. அப்ப கிருஷ்ணர் கொடுத்து காப்பாத்துறாரு. ஒண்ணு சில இடத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சற்று உதாரணம் வர மாட்டேது. சில இடத்துல கிருஷ்ணன் பண்றாரு, அந்த பக்தர் கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிடுவார். உதாரணத்துக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிரகலாதன் எடுத்துக்கலாம். பிரகலாதன் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட இருந்து அவர் எதிரியா ஆக்கிட்டாரு. கிருஷ்ணரும் இரண்யகசிபரும் பிரகலாதனும் எதிரியா ஆயிட்டாங்க. பிறகு அவரை வந்து தூக்கி துன்பத்துல போடுறாரு, எல்லா வகையான துன்பத்தை அனுபவிக்கிறாரு. கிருஷ்ணர் எல்லா வகையான துன்பத்தையும் கொடுத்து அவரை ப்ரொடெக்ட் பண்றாரு கிருஷ்ணர் பிரகலாதன். இந்த மாதிரி வந்து பகவான் கருணை 2 வகைப்படும். சில சமயத்தில் நம்மளுக்கு எல்லாம் கொடுப்பாரு, சில சமயத்தில் புடுங்கிடுவாரு. எது நடக்குதோ நம்ம பக்தி பாதையில அதை வந்து நம்ம வந்து 100% வந்து கிருஷ்ணரோட கருணையாக ஏற்றுக்கணும். நம்மளுக்கும் சரி, நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்திற்கும் சரி, இல்லை நம்ம சுத்தி உள்ளவங்களும் சரி, சமயத்துல ஒரு புது உயிர் வந்து தோன்றலாம், ஒரு பேபி பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு உயிரை வந்து எடுக்கலாம், என்ன வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார் கிருஷ்ணர். ஆனா எல்லாமே நண்பர்களுடைய நன்மைக்காக தான். எல்லாமே பகவான் வந்து பக்தர்களை காக்கிறது, பக்தர்களை ப்ரொடெக்ட் பண்றது தான் பகவானுடைய ஒரே வேலை. அப்ப எப்படி பகவான் வந்து உங்களை கைவிடவே மாட்டார். நம்மளுக்கு பர்சனலா பகவான் மேல நம்பிக்கை எப்படி வளர்ந்துக்கிறோம் அதுலதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆத்ம தத்துவம் ரொம்ப 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 முக்கியம். ஆத்மா தத்துவத்தை புரியாத வரைக்கும் நீங்க எவ்வளவு விஷயங்களை படிச்சாலும் அது வந்து ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா முதல்ல வந்து நீங்க யாருன்னு தெரிஞ்சிக்காத வரைக்கும் எப்படி நீங்க ஈஷா தத்துவம், பகவான் தத்துவம், கிருஷ்ண தத்துவம், அத்வைத ஞான தத்துவம், பகவானை எப்படி புரிஞ்சுக்குவீங்க? நீங்க பகவான் புரிஞ்சிக்காத வரைக்கும் எப்படி இதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம்? அதனாலதான் நான் இந்த உடல் இல்ல,
நான் என்றது ஆத்மா. இந்த உடல் வந்து தற்காலிகமா தான், வெளியே ஒரு பை மாதிரி ஒரு பேக் மாதிரி தான் இந்த உருவம். இப்ப நான் பேசுறேன்னா இது ஜஸ்ட் ஒரு பிம்பம் மட்டும்தான், ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். ஆனா உண்மையா நான் இந்த உடம்புல உள்ளுக்குள்ள இருக்கிறதா என்னோட ஆத்மா தான் நான். இந்த ஆத்மா எங்கேயும் வெளியாச்சுன்னா இந்த உடம்பு முடிச்சு செத்து போயிடும். எரிச்சுருவாங்கல்ல, போச்சு ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆத்ம தத்துவம். அப்ப ஆத்ம தத்துவம் என்ன ப்ரூவ் பண்ணணும்? நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்? படிச்சா மட்டும் போதுமா? பகவானுடைய புஸ்தகம், சாஸ்திரங்கள், பகவத்கீதா, பாகவதம், புராணங்கள் இதெல்லாம் தெளிவாக உள்ள போடப்பட்டிருக்கு. ஆனா அத கிருஷ்ணர் லாக் பண்ணிருக்கிறாரு. அதுக்கு உண்டான சாவி நீங்க தேடினா மட்டும்தான் சாஸ்திரம் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆச்சரியங்கள் சொல்றாங்க, நான் சொல்லல. சாஸ்திரம் எல்லாம் போட்டிருக்கு, தெளிவா போட்டிருக்கு, பகவத்கீதை போட்டிருக்கு. பிரபு நான் உட்கார்ந்து வீட்டுல படிச்சேன் பிரபு, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது. எப்படி புரியும்? புரிய வாய்ப்பே இல்ல. ஆர் யூ திங்கிங் இஸ் த நார்மல் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கா? இது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கா? இல்ல இது சாதாரண என்ன சொல்லுவாங்க, கடையில உங்களுடைய துங்கிசம் இல்லைன்னா அந்த மாதிரி சாதாரண மேகசினா? நோ, இத அப்ராகிருத வஸ்து சாஸ்திரா. அப்ராகிருத வஸ்துனா ஸ்பிரிச்சுவல் சாஸ்திரா, ஆன்மீக புஸ்தகம். இதுல எல்லாம் போட்டிருக்கு, பகவத்கீதை, பாகவத புராணங்கள்ல எல்லாம் போட்டிருக்கு. ஆனா அதை லாக் பண்ணிருக்கு. அந்த லாக் அதோட சாவி யார்கிட்ட இருக்குன்னா சாது குரு வைஷ்ணவா. நீங்க சாது குரு வைஷ்ணவா பக்தர்களுக்கிட்டே அசோசியேஷன் பண்ணும் பொழுதுதான் யூ அன்லாக். நம்ம அந்த பூட்டை திறந்து இதுக்குள்ள விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அப்பதான் தெரிய வரும். ஓ பிரபு நான் படிச்சேன் பிரபு, ஆனா இவ்வளவு நாள் இதுக்குள்ள இந்த விஷயம் எனக்கு தெரியல பிரபு. பிரபு இந்த கதையை நான் இவ்வளவு நாள் கேட்டிருக்காங்க, இதுக்குள்ள இந்த தத்துவம் இருக்கா பிரபு? நிறைய பேர் இப்படிதான் கேட்பாங்க. அட்லீஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா ரீசனா நம்ம ராமநவமி கிளாஸ் செஞ்சோம். நான் ஒண்ணு யூடியூப்ல எடுத்துன்னு நினைக்கிறேன். அப்ப ராமநவமியில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது ஒரு பேசிக்கான கதை தெரியும். இப்ப ராமரும் லட்சுமணன் சீதா காட்டுக்கு போயிடுவாங்க. சூர்பனகை வருவாங்க. பிறகு சூர்பனகை லட்சுமணன் அவர் மூக்க அறுத்துடுவாரு. பிறகு அதுக்கப்புறம் ராவணன் சீதாவை கடத்திட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பேசிக்கான கதை. இத தெரியாத ஒரு இந்துவே இருக்க முடியாது. அப்படி தெரியலன்னா அவங்க இந்துவாவே இருக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கா கதை. இதுக்கு நீங்க ஹரே கிருஷ்ணா தான் இருக்கணும்னு கிடையவே கிடையாது. இது ஸ்கூல்ல நாடகம் நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க, டிவி சீரியல்ல இருக்குது, ஒரு நிறைய யூடியூப்ல கத்தோன் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த சீதாவை ராவணன் கடத்திட்டு போறது. பட் இது இது கதை நல்லா இருக்குன்னு தெரியும். ஆனா இதுக்குள்ள தத்துவம் எங்க போயினா, நீங்க எப்ப நம்ம பக்தர்களோட, சாதுக்கள், வைஷ்ணவர்களோட நம்ம அசோசியேஷன் பண்றோமோ, சங்கம் எடுத்துக்கிறோமோ, அப்பதான் அதுக்குள்ள தத்துவம் புரியும். ஓ இந்த மாதிரிதான் அதோட அர்த்தம் இருக்கா, ஓ இப்ப சொல்லப்பட்டிருக்காங்களா, தென் அப்பதான் நமக்கு அதோட டேஸ்ட் கிடைக்கும். என் தத்துவம் புரிந்தா மட்டும்தான் நம்ம திருப்பி பகவான் லோகத்துக்கு போக முடியும். வெறும் கதையை மட்டும் வச்சுக்கிட்டு பகவான் லோகத்துக்கு போக முடியாது. நம்ம தத்துவம் தெரிஞ்சா மட்டும் தான் பகவான் லோகத்துக்கு போக முடியும். அதனாலதான் நம்ம பகவானோட விஷயங்களை தத்துவ புரிவாக புரிஞ்சுக்கணும். அதே போலதான் ஃபர்ஸ்ட் தத்துவம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம தூய்மையான பக்தராக மாற முடியும். தூய்மையாக பக்தராக மாறவில்லை என்றால், நம்ம தூய்மையா பக்தராக மாறலன்னா நம்ம திரும்பி 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 இந்த லோகத்துக்கு நம்ம பிறந்து இறந்து திரும்பி வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நம்ம சர்வைவ் பண்றது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட். மாயா தேவி நம்மளை போட்டு வறுத்தெடுத்துருவா. வறுத்தெடுப்பா மாயாதேவி நம்மளை போட்டு. அதனாலதான் யாரு இன்டெலிஜென்டோ, யாரு அறிவாளியோ, யார் புத்திசாலியோ, ஏ டேக் இஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அவங்க இந்த கிருஷ்ண உணவு நல்லா சீரியஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஷான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா ஜபம் பண்ணுங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க, வீட்டுல கிருஷ்ண போட்டோ வச்சுக்கோங்க, கிருஷ்ணருக்கு கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணுங்க, கொஞ்சம் பாலோ பழமோ வச்சு கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணுங்க. எவ்வளவு போகுது. சாதாரண ஒரு இந்தியன் கேஷக்கரி போனீங்கன்னா கொஞ்சம் பழங்கள் என்னது அந்த கிஸ்மிஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. தனியா ஒரு பால் வாங்கிங்க. பகவான் பாய்க்கூடிய பாத்திரங்கள்ல எச்சி பண்றது கலக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கு எதாவது சந்தேகம் தான் நீங்க எங்கிட்ட கேட்கலாம், என்ன பொறுப்பு கிட்ட கேட்கலாம். சிம்பிளா கொஞ்சம் பழங்களை இதுங்க வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். வைக்கும்போது நைவேத்தியம் பண்ணும்போது துளசி வைக்கலாம். எப்படி நைவேத்தியம் பண்றது தெரியல, நீங்க கீழே நான் சொல்லி கொடுக்குறேன்.
அப்புறம் அண்ணாடே ஜெபம் பண்ணுங்க, துளசி பூஜை வீட்டுல முடிஞ்சா பண்ணுங்க, துளசி பூஜை தெளிவா சொல்லுங்க. நான் வீடியோ எல்லாம் நிறைய இருக்கு, நான் அனுப்பி விடுறேன் எப்படி பண்றதுன்னு. இந்த மாதிரிலாம் நீங்க வந்து அந்த என்கேஜ்மெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். தென் அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பியூரிஃபிகேஷன் கிடைக்கும். இல்லைன்னா வந்து வெரி டிஃபிகல்ட். இந்த உலகத்துல நீங்க சமாளிச்சு நீங்க கடந்து வர முடியாது. மாயாதேவி வந்து உங்களை போட்டு 3 சூலத்துல வந்து போட்டு குத்து குத்து நம்மளை குத்தி எடுத்துருவாங்க மாயாதேவினுடைய துர்காதேவி. அதெல்லாம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த கொன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இந்த ஸ்லோகத்தோட கொன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய 2 கை ரூபத்தை பார்க்க ஆசைப்படுறாரு. பிகாஸ் பக்தர்கள் வந்து பகவானை வந்து இந்த 2 கை ரூபம் அந்த 3 சைட்டு வளைஞ்சிருப்பாரு. திரிபங்க பங்கி சொல்லுவாங்க, திரிபங்க லலிதா சொல்லுவாங்க. கிருஷ்ணர் அந்த ரூபத்துல தான் பக்தரை பார்க்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த ரூபத்துல நம்ம வந்து பகவானோட அன்பு பரிமாற்றம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட பக்தராக நம்ம வரணும்னா முதல்ல நம்ம ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஆத்ம தத்துவம் புரியணும்னா நம்ம பகவானை புரிஞ்சிக்க முடியாது. அந்த ஆத்ம தத்துவம் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரம் மூலியமாக பக்தர்களோட சங்கத்தின் மூலியமாக தான் சாஸ்திர சங்கம் மூலியமாக தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். हरे कृष्णा। जय श्रीला प्रभुपाद, जय श्रीमद भगवदगीता की जय, राधा गोपाल जी की जय, जय श्रीला प्रभुपाद महाराज, स्मिता गौर ब्रह्मण्य, हरि हरि बोल।